கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு காற்று மாசு வந்து மிகவும் அதிகமாக அதிகரித்துள்ளது. அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா போன ஆண்டு பார்த்தோம்னா ஒரு 150, 200 வரைக்கும் அந்த AQI இண்டெக்ஸ் போனதுன்னு பார்த்தோம். இந்த ஆண்டு சில இடங்களில் சில நேரங்களில் 700 தாண்டி போயிருக்கு. அடையாறில் வந்து 709 வந்து ஏர்வே தான் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. பொதுவாக சென்னை எங்கும் 400 தொட்டு கொண்டிருக்கிறது அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் என்ற அளவீடு. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா WHO உலக சுகாதார நிறுவனம் வந்து AQI இண்டெக்ஸ் வந்து 10 இருக்கலாம், அதிகபட்சமாக 20 இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒன்றிய அரசோட விதிகள் வந்து கிட்டத்தட்ட 50 வரைக்கும் போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே இருப்பது வந்து 400, 700, 500 அப்படி இருந்துச்சுன்னா ஒரு 700 காற்று மாசு அளவு குறியீடுனா AQI இண்டெக்ஸ் வந்து 700 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா கிட்டத்தட்ட 36 சிகரெட்டை பிடித்ததுக்கான நச்சு புகையை அந்த மக்கள் வந்து சுவாசித்துக்கிறார் என்று அர்த்தமாகும். அதான் வந்து இங்கே முக்கியமாக ரொம்ப ரொம்ப கவலைக்கூடிய விஷயம் என்னன்னா நாம் வந்து பழையன கழிதலும் புதியன புதலும் என்பது பொருட்களில் கிடையாது. நம்மளோட சிந்தனைகளில், எண்ண ஓட்டங்களில், செயல்பாடுகளில் பழைய மூடநம்பிக்கை விஷயங்களை திறந்து விட்டு இன்றைய காலகட்டத்திற்கு எது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களோ அதை ஏற்றுக்கொண்டு முன்னேறி செல்வது தான் பழையன கழிதலும் புதியன புதலும் என்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு விளக்கம். ஆனால் நம்ம நினச்சிட்டு நமக்கு தேவையில்லாத பொருட்களை நாம் பழைய பொருட்கள் நினைக்கிற பொருட்களை எடுத்து ரோட்டில் போட்டு எரிக்கிறது என்பது அந்த அந்த விஷயமாக நாம் பார்க்கிறோம். நச்சுத்தன்மை கொண்ட பிளாஸ்டிக்கையோ டயரோ இருப்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இன்றைக்கி ஒன்றும் வேண்டாம், இது எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துன்னு நீங்கள் பார்க்கணுன்னா இன்றைக்கி சென்னையில் இருக்கின்ற குழந்தைகள் மருத்துவமனையை நம்ம போய் பார்த்தோம்னா எத்தனை பிள்ளைகள் அங்கே வந்து நெபுலைசர் வச்சுட்டு படுத்திருப்பாங்கன்னு தெரியும். எவ்வளோ பிள்ளைங்களுக்கு வந்து வீசிங் வந்திருக்கு, அந்த இன்ஹேல் எடுத்துகிட்டு இருக்காங்க நமக்கு வந்து தெரியும். இதை பார்த்தாலே இந்த காற்றின் தரம் எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கி பனி அதிகமாக இருந்ததால் கிட்டத்தட்ட 10-10:15 வரைக்கும் வந்து அந்த அந்த நச்சு புகை வந்து கலையவே இல்லை. சென்னை விமான நிலையத்தின் 18 விமானங்கள் வந்து ஒன்று தரையங்க விடலை அல்லது கிளம்ப விடலை. கொழும்புலேருந்து விமானம் ஹைதராபாத்துக்கும் பெங்களூருக்கும் திருப்பிவிடப்பட்டுள்ளது. பல இடங்களில் சாலைகள் இருக்கின்ற அந்த இது தெரியாதனால விபத்துகள் வந்து ஏற்பட்டிருக்கு. கடந்த ஆண்டை விட 2 அல்லது 3 மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா 200 கடந்த ஆண்டு சரியாக ஞாபகம் வச்சுட்டு 180, 200 இருந்துச்சு AQI. இன்றைக்கி மினிமம் 400, ஆவரேஜாக வந்து 400 வந்து தொட்டுருச்சு. சில இடங்களில் 500, 700 போயிருக்கு. ஆனால் ஆவரேஜாக 400 தொட்டுருச்சு. அப்போ 2 அல்லது 3 மடங்கு அதிகமாக இருக்குன்னு தான் நம்ம வந்து சொல்லணும் காற்று மாசு. இது இன்னும் இப்பொழுதும் நாம் பொருட்களை போட்டு எரித்து கொண்டு வந்தால் இன்னும் சில நாட்களுக்கு வந்து இந்த காற்று மாசு தொடரும். அதுவும் இப்போ என்ன சிக்கல்னா தீபாவளியும் போகி திருநாளும் குளிர்காலத்தில் வரக்கூடிய திருநாள்கள். அப்போ அவ்வளோ ஈஸியாக வந்து யார் வந்து டிஸ்பர்ஸ் ஆகிடாது, அவ்வளோ ஈஸியாக வந்து படர்ந்து போயிடாது. ஏற்கனவே கடல் நமக்கு அருகாமையில் இருக்கிறனால தான் மிகப்பெரிய சிக்கலை நாம் சந்திக்காமல் இருந்து கடல் வந்து நிறைய மாசுபாட்டை வாங்கிக்குது. அதனால் வந்து நாம் ஏதோ டெல்லி மாதிரி தத்தளிக்காமல் வந்திருக்கிறோம். ஆனால் டெல்லி அளவுக்கு இணையான ஒரு காற்று மாசு இங்கேயும் இருக்குது. கடல் இருக்கிறனால வந்து உள்வாங்கிக்கலாம் வந்து பெருசாக வந்து அதிக அளவில் வந்து வெளியே தெரிறதில்லை. அப்போ இன்னும் இன்று முழுவதும் குறிப்பாக இன்று இரவு, ஏன்னா பொதுவாக பொங்கலுக்கு முந்தின நாள் நம்ம எரிக்க வந்து பார்த்துருக்கோம். இரவு வந்து முக்கியமான ஒரு காலகட்டம். இன்று இரவு நாம் கடுமையாக கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு மக்கள் இதை போன்ற குப்பைகளை பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தாமல் இருப்பதற்கான விஷயங்கள் செய்தால் நாளை அல்லது நாளை மறுநாள் வந்து ஓரளவுக்கு இதன் தாக்கம் வந்து குறையும். AQLI ஏர் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ்ங்கிற ஒரு ஆய்வுதல் ஒரு முக்கியமான ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கு. வட இந்தியர்கள் குறிப்பாக டெல்லி சுற்றி உள்ள பகுதியில் வாழக்கூடிய இந்தியர்களின் வாழ்வு காலம் 10 ஆண்டுகள் வரை குறைவதாக, இந்த காற்று மாசால் 10 ஆண்டுகள் வரை குறைவதாக, அதாவது 70 வயது வாழ வேண்டிய ஒரு நபர் காற்று மாசுபாட்டால் 60 வயதில் உயிர் துறக்கிறார். தென்னிந்தியாவில் அது 3 ஆண்டுகள் என்று, அதாவது 70 வயது வரை வாழ வேண்டிய ஒருவர் 67 வயதில் இறந்து போகிறார் என்பதற்கு முக்கியமான காரணியாக காற்று மாசுபாட்டை தெரிவித்துள்ளது இந்த ஆய்வறிக்கை. இது எவ்வளோ பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து பார்க்கணும். அப்போ இந்த காற்று மாசு என்பது உடனே சில பேர் சொல்லலாம், இந்த திருநாளில் வந்து பட்டாசு வெடிக்கிறது, திருநாளில் வந்து பழசை கொடுத்து தான் பிரச்சனையாக கேட்டால் அது மட்டும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே நமக்கு வாகன புகை, தொழிற்சாலை புகை, நச்சு புகை ஏற்கனவே சூழ்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் இன்று ஒரு நாள் திடீர்னு போய் கூடுதலான பழைய பொருட்களை எரிப்பதாக நினைத்துக்கொண்டு பிளாஸ்டிக்ஸு டயர்லாம் எரிப்பது மூலமாக மிகப்பெரிய ஒரு சூழலியல் சீர்கேட்டை நாம் ஏற்படுத்துகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுப்பது மூலமாக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்பட்டு மக்கள் இந்த பழைய பொருட்களை எரிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். தனிநபராக நாம் இதை போன்ற பழைய பொருட்களை போட்டு எரிப்பதை முழுவதுமாக தவிர்த்து விட வேண்டும் என்று இந்த போகி திருநாளில் நாம் வந்து கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கான உறுதியை எடுத்துக்கொள்வோம் நான் கேட்டுக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.